16 பேர்கிட்ட வெறும் தெலுங்கு பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சீட்டு கொடுத்துருக்கு திமுக. ஓகே, 16 பேர். அம்பத்தூரில் பூர்ணிமான்னு சொல்லி, வில்லிவாக்கத்தில் கார்த்திக், துறைமுகம் சேகர் பாபு, திருவண்ணாமலையில் ஏவா வேலு, கீழ்பனாத்தூரில் கு பிச்சாண்டி, அணைக்கட்டில் ஏபி நந்தகுமார், ஆம்பூரில் வில்வநாதன், ராணிப்பேட்டையில் வினோத் காந்தி, மணச்சநல்லூரில் கதிரவன், தனலட்சுமி சீனிவாசன், திருச்சி மேற்கில் KN நேரு, மதுரை வடக்கில் கோ தளபதி, அருப்புக்கோட்டையில் KKSR ராமச்சந்திரன், சாத்தூரில் கடற்கரை ராஜா, கோவில்பட்டி கருணாநிதி, கோவை வடக்கு செந்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லி கட்சியில் பெரும்பான்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே, செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 70 பேருக்கு மேலே, பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளைக்கு ஒரு 300 பேருக்கு மேலேயாச்சு. ஏவா வேலு சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு ஸ்டாலின் பேச்சே கேட்காதவங்க இருக்காங்க. இவருக்கு முதல் கட்டத்துக்கு இவர் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா கள்ளச்சாராங்காட்சி ஆரம்பிக்கிறார். இந்த பாண்டிய நாடுன்னு விஷால் படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு தடவை என்கிட்ட பேசுகிறப்ப அப்போ தான் சொன்னார், நான் கேட்டேன் அது ஏன் அந்த படத்தோடைய சீன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் திருச்சி ஃபிக்ஸ்டு ஸ்டோரிஸாக இருந்துச்சு அப்படின்னப்போ அந்த படத்தோட டைரக்டருக்கு அந்த வில்லனை டிராஃப்ட் பண்ணது அழகிரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் என்னோடைய ஆதரவு அமைச்சராக இல்லைனாலுமே உபானம் பட்டுனீங்கன்னா அங்கே மட்டும்தான் கப்பம் கட்டுவியா அப்படின்னு வம்பிழுத்து அவருக்குன்னு ஒன்று வாங்குவார். கலைஞருக்கு ஏன் திடீர்னு இந்த ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது, அவரை பேச விடாமல் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் பேசியிருந்தால் அழகிரிய தலைவராக்கி இருக்கிற மனநிலையில் இருந்தாருவாங்க. இது ராஜாத்தியமாக ஏன்ட சொன்னது. ஓகே, நம்ம கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சமயத்தில் நாளைக்கு திமுகவோட கட்சி கனிமொழி கைக்கு போகணும்னு பிஜேபி முடிவு எடுக்குதுன்னா, அப்போ பிஜேபி ஆட்டி வைக்கிற மாதிரி ஏவா வேலு கனிமொழி பின்னாடி இருப்பார் தன் தேவைக்காக. கட்டாயம் போவார். ஏன்னா அவ்வளவு சூழல் இருக்கு அவர்கிட்ட. பிஜேபி கிட்ட அடிச்சு உடச்சு கொண்டுட்டு போய் சேர்த்தாலும் எப்படி இருந்தாலும் கனிமொழிக்கு அடுத்த செகண்ட் லீடர் யாரு? கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலையை பார்த்து எந்திரிச்சு நின்று ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு ஏவா வேலு. ஓகே, 100 ரூபா நாணயம் கலைஞருக்கு வெளியிடுறப்ப ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்தில் இருக்கிறப்ப ஏவா வேலு வேகமாக கனிமொழியை நவருங்க அவரை முன்னாடி விடுங்கிறாரு. யார்? கலைஞருடைய மகளை நவருங்க பின்னாடி போங்கன்னு சொல்லி ஒருத்தரை முன்னாடி விட சொல்கிறாரு. ராஜ்நாத் சிங்கை வழி விட சொல்கிறாரு. யாரை விட சொல்கிறாருன்னா அண்ணாமலைக்கு. ஓகே, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் கூட நினச்சேன் தெலுங்கு லாபி பிரியம் அந்த பாசம் 2 பேர் பிரேமலதாவும் ஏவாவேலும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒன்றா குலதெய்வமே ஒன்று அப்படிங்கிறாங்க. அதனால பண்ணுறாரா? முதலமைச்சர் இருக்கேன் செவி சாய்க்கிறாரு. சரி, அவருக்கும் அந்த மொழி பாசம் இருக்கும் போலன்னு நினச்சா இப்போ தான் புரிய வருது. இவருக்கு MLA பதவி தேர்தல் முடிந்த பிறகு ஏவாவேலோட பேத்திக்கு விஜயபிரபாகரை சம்பந்தம் செய்ய போகிறாங்க. எவ்வளோதான் சொத்து மதிப்பு இருக்கு இன்னைக்கு மதிப்பு? அது அமலாக்கத்துறைக்கே தெரியலன்ட்டாங்க. இல்லை, உண்மையிலே அந்த ரைடு போயிட்டு வந்தப்போ நான் அண்ணாமலை கிட்ட ஷேடோ இல்லை, அப்போ அண்ணாமலை கேட்டார் எவ்வளோ ஃபிக்ஸேஷன் பண்ணலாம், என்ன ரஃபாக எங்கெங்கே உங்களோட ஒரு ஸ்பெல் பண்ண முடிஞ்சுன்னு. அதுக்கு என்னால் முடியலன்னா டைம் கொடுங்கன்னு. ஈடியாலே முடியலன்ட்டாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். பல விஷயங்கள் தமிழக அரசியல் களம் குறித்தும் பல தலைவர்கள் குறித்தும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு இப்போ நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவருடைய பொறுப்பில் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான செலவுகள்லாம் அவர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுபொருளாக இருக்குன்னு. நீங்கள் ஏவா வேலு குறித்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார், அவர் எப்படி திமுகவில் இவ்வளவு பலமான ஒரு தலைவராக அவர் உருவானார்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது இந்த மண்டல பொறுப்பாளர்கள் திமுகவில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரைமரி பேஸ் அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த பொருளாதார ரீதியான செலவை ஏற்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு காசு செலவு பண்ணுறதுக்குன்னு அந்த பொருளாதார ரீதியான பணத்தை மட்டுமே வச்சு தனக்கென்று ஒரு அடையாளம் உருவாக்கின சில தலைவர்களுக்காக இந்த மண்டல பொறுப்பாளர்கள் அவசியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் கூட டெல்டாவில் மண்டல பொறுப்பாளராக KN நேரு இருக்கார். ஏற்கனவே நம்ம பழைய பேசினது. இவர்களுடைய அடையாளம்
அந்த பணத்தினால அந்த பகுதிக்குள்ளார இருக்கிற செலவை இவங்க ஏற்கனவே ஏற்கிறதுனால நீ ஏன் மண்டல பொறுப்பாளர்னு கொடுத்ததுல நலன் கருதி கொடுத்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இடத்துல நான் தான் செலவு பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வேண்டிய ஆளை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய பல பேர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் திமுகவோட வெற்றிக்கு இது ஏதுவாக இல்லை. அதற்கு அப்பாற்பட்டு அந்த தெலுங்கு பேசக்கூடிய லாபிகளுக்கு சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நாளைக்கு பிரேமலதாவுக்கு இவ்வளோ அதீத முக்கியத்துவங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் இருவர் மீதும் இருந்தாலுமே, ஆனால் ஸ்டாலினையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையாக திமுகவே இவர்களின் கைவசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இதே தெலுங்கு பேசி லாபி பேசுகிற சேகர் பாபுனாலேயோ இல்லை வேறு யார் KKS ராமச்சந்திரனாலே இந்த மாதிரி சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் 16 பேர்கிட்ட வெறும் தெலுங்கு பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சீட்டு கொடுத்துருக்கு திமுக. ஓகே, 16 பேர், 16 கேண்டிடேட்ஸு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே நாளைக்கு கேண்டிடேட்ஸ் மட்டுமே 16 பேர் கொடுத்துருக்குறாங்க. அம்பத்தூரில் பூர்ணிமான்னு சொல்லி, வில்லிவாக்கத்தில் கார்த்திக், துறைமுகம் சேகர் பாபு, திருவண்ணாமலையில் ஏவா வேலு, கீழ்பனாத்தூரில் பிச்சாண்டி, அணைக்கட்டில் AP நந்தகுமார், ஆம்பூரில் வில்வநாதன், ராணிப்பேட்டையில் வினோத் காந்தி, மணச்சநல்லூரில் கதிரவன் தனலட்சுமி சீனிவாசன், திருச்சி மேற்கில் KN நேரு, மதுரை வடக்கில் தளபதி, அருப்புக்கோட்டையில் KKS ராமச்சந்திரன், சாத்தூரில் கடற்கரை ராஜா, கோவில்பட்டி கருணாநிதி, கோவை வடக்கு செந்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லி வெறும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்கு 16 சீட்டுனா அப்போ நீங்கள் திமுக 164 தான் நிற்கிறீங்க. அப்போ 10% கிட்ட வெறும் பிற மொழி பேசுகிறதுங்களுக்கு அப்பாற்பட்டு தெலுங்கு மொழி பேசுகிறவங்களுக்கு மட்டுமே நாளைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இது பெரும்பான்மையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது எல்லாமே இந்த 2 பேரோட மண்டலத்துக்குள்ளார தான் இது மேக்சிமம் அக்கமடேட் ஆகுது. அப்படி பிரிச்சிட முடியுமான்னு கேட்குறேன். ஏன்னா அதில் நல்லா செயல்படக்கூடியவர்களும் வேட்பாளராக இருப்பாங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் நல்லா செயல்படக்கூடிய அளவுக்கு தலைமை அதிகாரம் கொடுக்கறதோ பணம் கொடுக்கறதோ பலம் கொடுக்கறது எல்லாமே இவர்களோட இந்த மொழி அடையாளத்தினால தான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு இந்த இன்ட்ரோ ஃபேக்டர் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் திமுகவையே ஒரு கட்டி ஆள்றதா இருக்கட்டும், முதலமைச்சருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனால் நான் நினச்சா போதும் இது நடக்கும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்போ இங்கே சென்னையில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சேகர் பாபுக்கும் அவருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஆனால் சேகர் பாபு சொல்லி இன்றைக்கி பரந்தாமனுக்கு சீட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஒரு பேசிக்கான விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பரந்தாமன் சேகர் பாபுக்கிட்டே வான்னு போட்டு பார்த்துக்கிட்டது எதனாலனா அவர் ஏவா வேலுவோட ஷேடோ. ஓகே, இப்போ ஆனால் பரந்தாமனை கைவிட்டது ஏவா வேலு தான், காலி பண்ணது சேகர் பாபு இல்லை. திருத்தம். ஓகே, எதனால் அப்படின்னா சேகர் பாபு கிட்ட இருக்க தன்னுடைய மொழி பாசத்துக்கும் சமுதாய பிரியத்திற்காகவும் பரந்தாமனுக்காக சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை. ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவாங்க, உனக்கு அப்போ உன் ஜாதிகாரனோட உனக்கு SC முக்கியமாக போயிட்டான். நான் ஓகே இந்த பார்வைக்காக ஏவா வேலு பரந்தாமனை கைவிட்டார். ஓகே, தன் ஆதரவாளரையே கைவிட்டுட்டு இன்னைக்கு சீட் இல்லாமல் நிற்கிறார். ஒரு ஆதரவாளர் முக்கியம் இல்லை தம்பி, சாதிகாரம் தான் முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல விஷயத்துக்கு அதுக்கு தான் வரேன். இப்போ நான் எது முடிவெடுத்தாலும் இங்கே நான் என்னால் செய்ய முடியுங்கிற அளவுக்கு அப்படின்னா ஏவா வேலு திமுகவுக்கு உழைத்துட்டார். கட்சியவே நாளைக்கு கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஏவா வேலு யார் பக்கத்து நிற்கிறாரோ, நான் சொல்கிறது இப்போ நேருக்கு கூட அந்தளவுக்கு வாய்ஸ் ஃபேக்டர் கிடையாது. ஆனால் கட்சியில் பெரும்பான்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே, செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 70 பேருக்கு மேலே, பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளைக்கு ஒரு 300 பேருக்கு மேலேயாச்சு ஏவா வேலு சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு ஸ்டாலின் பேச்சே கேட்காதவங்க இருக்காங்க. ஓகே, இன்றைக்கும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் அவர் சொன்னதனால் மட்டுமே அமைச்சராக இருக்கிறார்கள். அந்தியூர் செல்வராஜ்னு ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறப்ப இவர் நாளைக்கு அவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு ஃபைட் பண்ணதுனால மட்டுமே VP துரைசாமி திமுகவிலிருந்து வெளியேறி பிஜேபி போனார். ஸோ தன்னை அனுசரித்தால் இல்லை தனக்கு என்ன தேவையோ இல்லை தன்னை ஆதரிக்கிறவர்கள் மட்டும்தான் திமுகவில் உயரிய பொறுப்பில் இருக்க முடியும் அப்படின்னு நாளைக்கு ஸ்டாலினையே மண்டையை கழுவி கொண்டுட்டு வர அளவுக்கு இவருடைய அரசியல் போக்கு இவ்வளவு சர்வாதிகாரமாக மாறியதற்கு என்ன காரணம்? இவர் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான், இவர்
திமுகவில் பெரும்பான்மையான அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா தே கேம் ஃப்ரம் நத்திங். அப்படிங்கிறப்ப இவரும் நாளைக்கு அதே கேட்டகிரி தான். இவர் வந்து ஒரு பஸ்ஸு ஷெட்டில் ஒரு மெக்கானிக்காக ஆரம்பிக்கிறார். ஓகே. அங்கே உங்களுக்கு தெரியும், இப்போ அதாவது பஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் எல்லாமே பொதுவாக அவங்களே தான் பஸ்ஸை துடைக்கணும், அவங்களே தான் க்ளீன் பண்ணணும், அவங்களே கண்டக்டர் வேலையை பார்ப்பாங்க. அவங்களே நாளைக்கு சில பேருக்கு மெக்கானிக் வேலை தெரியுதுன்னா பஸ் எங்கேயாவது நடுவில் பழுதாகி நின்றுச்சுன்னா அவங்களே சரி பண்ணுவாங்க. இப்போ இதுதான் மெக்கானிக்காக இருக்கிறாரு, கண்டக்டர் ஆகிறாரு, அப்படியே நாளைக்கு டிரைவராக இருப்பார், திரும்பி கிளீனர் ஆவார், அப்படியே மெக்கானிக்காக இருப்பார். இது மாதிரி ஒரு பஸ் பட்டறக்குள்ளார வேலை பார்க்குறவர். இவருக்கு வந்து முதல் கட்டத்துக்கு இவர் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிக்கிறார். ஓகே. அது இந்த எப்படி அதை ஸ்டைல் என்ன எப்படி காய்ச்சணும், எவ்வளோ நேரம் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேலை பணியாளாக இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு அவரே சில இடங்களில் தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள். கிராமப்புறம் திருவண்ணாமலை மாவட்டமே பெரும்பாலும் ரொம்ப கிராம. ஆமாம். அதனால அந்த பெல்ட்ல இருந்து நாளைக்கு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறவர் காசு புழங்க ஆரம்பிக்குது. இந்த காசு புழக்கத்தை வைத்து அப்படியே சென்னைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் திரைத்துறை சம்மந்தப்பட்டு அந்த வாய்ப்புகள் தேடியும் நாளைக்கு அதுக்காக அலைகிறாரு. இவர்கிட்ட பணம் இருக்கிறதுனால ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நெருக்கமாகறாரு. அவங்களுக்கு பணம் கொடுக்குறாரு படம் எடுக்கிறதுக்கு. இது மாதிரியான சில தொடர்புகள் மூலமாக எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் சினிமா கம்பெனியில் இருந்து இவர் நெருக்கமாகறதுனால அதிமுகக்குள்ளார தன்னை இணைத்து கொள்கிறாரு. ஓகே. முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் பணம் தான் கொழுக்குதே தம்பி. ஒரு பக்கெட்டு தான் இல்லீகல்ல. அப்போலாம் காசு உங்களுக்கு தான் தெரியும், இருந்து அவ்வளோ பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லை. இன்னொன்று எம்ஜிஆர் காலகட்டத்தில் கள்ளச்சாராயங்கள் ரொம்ப அதீதமாக புழங்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்ப அப்போல்லாம் இட் வாஸ் அதாவது ஹெவி இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. நீங்கள் பல பேர் அங்கே குடித்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப தான் அங்கே நியூஸ் அட்டென்ஷன் திரும்ப. அது இப்போ இருக்கிற நியூஸ் அளவுக்குலாம் இல்லை. இப்போயே நியூஸ் இருக்கிறப்பயே இங்கே நாளைக்கு சகஜமாக காய்ச்சிக்கிட்டு 100 பேர் 200 பேர் சாவறான். அப்போல்லாம் நாளைக்கு எதுவுமே தெரியாது. மேக்சிமம் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல காய்ச்சி தான்ப்பா அவன் குடிச்சு செத்தான் அப்படின்னா அந்த இடத்துல வியாபாரம் குறையுமே தவிர, ஆனால் செய்திகளில் வந்து இல்லை அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை இடத்துல நீங்கள் பிரான்ச்சஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குள்ளார தன்னை போய் இணக்கிட்டு ஒரு பதவி அதிகாரம்னு ஏவாவேலு தேட ஆரம்பித்தது காரணமே இவருடைய அந்த கள்ளச்சாராய பிஸ்னஸுக்கு நிறைய டெவலப்மெண்ட்டு. இந்த சத்யராஜ் என் பக்கம் மக்களா மக்கள் என் பக்கம் படத்தில் பண்ணுவான்ல, அதில் வந்து அவன் வந்து தனக்கு எதிரான அரசியல்வாதி வரக்கூடாது, தான் சாராய பிஸ்னஸுக்கு சாதகமாக நினைப்பானே தவிர, அந்த சாராயம் காய்ச்சற சத்யராஜ் நாளைக்கு ஒரு அரசியலுக்கு பதவி ஆகணும்னு நினச்சா அது இந்த ஏவாவேலுவாக தான் இருக்கும். இவர் வச்சு தான் ஒரு எடுத்தாங்களோ? ஓகே. இல்லை இருக்கலாம். ஏன்னா இந்த பாண்டிய நாடுன்னு விஷால் படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு தடவை என்கிட்ட பேசுகிறப்ப அப்போ தான் சொன்னார். நான் கேட்டேன், அது ஏன் அந்த படத்தோடைய சீன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் திருச்சி ஃபிக்ஸ்டு ஸ்டோரிஸாகவே இருந்துச்சு அப்படின்னப்போ, அந்த படத்தோடைய டைரக்டருக்கு அந்த வில்லனை வந்து டிராஃப்ட் பண்ணது இனிஷியலாக அவர் ராமஜெயத்தை வச்சு தான் பண்ண ஆரம்பித்தார், நேருவோட தம்பி. ஓகே. அதை சிம்பாலிக்காக காட்டுறதுக்கு தான் நான் அப்படி ஆரம்பித்தேங்கிற மாதிரி ஒரு வேளை அந்தந்த இயக்குநர்களுக்கு யார்கிட்ட இருந்து எடுத்து அவன் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறான்னு தெரியாத மாதிரி மக்கள் என் பக்கம் சத்யராஜோடைய கதை வந்து ஏவாவேலுவோட தான் கூட அந்த இயக்குநருக்கு தோணியிருக்கலாம். ஓகே. அப்போ இவர் எம்ஜிஆர் கிட்ட போகிறாரு. முதல் முறை சட்டமன்றத்தில் வாய்ப்பு கேட்கப்படும் போது அவருக்கு அந்த வாய்ப்பு, அந்த சோர்ஸ், இந்த சினிமா சோர்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல, சீட்டு மறுக்கப்படுகிறது. மறுபடியும் முழு நேரம் சாராயத்தில் கவனம் செலுத்துறாது. அடுத்த 5 வருஷத்துக்குள்ளார டபுள் பவர்ஃபுல்லாக வந்து பணத்தை மட்டுமே வைத்து, எம்ஜிஆர் காலத்தில் பணத்தை மட்டுமே வைத்து 2வது முறையாக முயற்சி செய்யும்போது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிது. அதில் நின்று ஜெயிச்சிடுறாரு. அதை ஜெயிச்சதுக்கு அப்புறமேலும் பணம், அந்த ஜெயிச்சதும் பணம் தான். பணத்துக்கு காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, ஏற்கனவே இவ்வளோ காசு இருந்ததுனால யோசிக்காமல் அடித்ததுங்கிறப்ப இவருக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாமே இந்த பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும். நீ 2ஆம் நம்பரில் என்ன தொழில் பண்ணாலும் சரி, அதிகாரம் வேணும்னா பணம் வேணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ராங்கான பிரின்சிபலாக தான் மண்டையில் ஏறிடுது. அதுக்கப்புறமேலு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு சண்டை வருது. அதில் வந்து இவர் ஜானகி அம்மா பின்னாடி போயிடுறாரு. ஸோ அதனால் ஜெயலலிதாவுடைய எதிர்ப்பை ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட இருந்தவங்க தானே சர்வைவ் ஆனாங்க. அதனால் இவருக்கு அந்த சூழ்நிலைகள் ஒன்றும் ஏதுவாக இல்லை. அந்த கட்டத்தில் பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஓகே.
இவர் முன்னையே பாக்யராஜோடைய ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் இருந்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஸோ அந்த ஒரு ஈர்ப்பின் பார்வையில் பாக்யராஜ் கட்சியில் போய் கொள்கை பரப்பு செயலாளராக பதவி ஏற்கிறார். அப்போ பாக்யராஜும் பொலிட்டிக்கலி ஃபெயிலியர் ஆகுறாரு, டிஆர் கட்சிக்கு போயிடுறாரு. அப்புறம் டிஆர் கட்சிக்கு போயிட்டு ஏதோ பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ ஏதோ பதவியில் வச்சுருந்துருக்காரு. இந்த 2 இடங்களிலும் இவர் சர்வைவ் ஆனதுமே தன்னுடைய பணத்தினால மட்டும். பணபலத்தினால தான் அவ்வளோ பெரிய பதவியும் கிடைக்குது, சர்வேவும் நடக்குது. அந்த ஒரு இடத்துல இருந்தவர் கடைசியாக ஒரு நிலையில் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப சாதகமாக நாளைக்கு போயிடலாம், இதுக்கு மேலே நம்ம வேற எங்கேயும் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு. அதில் இவங்கள மாதிரி ஒரு தலைவி உண்டா, இவங்கள மாதிரி ஒரு பெண்மணி உண்டாங்கிற மாதிரி புகழ்ந்து எழுதி அந்த நூலை வெளியிடுறாரு. அதாவது அந்த நூலை படிச்சுட்டாச்சு ஜெயலலிதா நம்மளை திரும்பி கூப்பிடுவாங்கன்னு நினச்சி செய்கிறாரு. பட் ஜெயலலிதாவுடைய பார்வை ஏவா வேலு பக்கத்து உழவே இல்லை. அந்த கட்டத்தில் நாளைக்கு திரும்பி அந்த பணத்தை வைத்து அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறவர் திமுகவில் தன்னுடைய பார்வையை திருப்புறார். அப்போ மெதுவாக உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சது தான், எம்எல்ஏ ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு. அந்த பகுதியில் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வர்றாரு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உடன் இருப்பவர்களை ரொம்ப நம்புவார். இந்த நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட ஐயோ 2 நாள் ஆச்சு என் தலைவரை பார்க்கலையே அப்படின்னு நம்ம முன்னாடி நமக்காக நிற்கிறானே, அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு அக்கறை இருக்குமோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நான் இப்போ தான் இங்கே போனேன், அந்த வேலை முடிஞ்சு உங்களை பார்க்கலான்னு வந்தேன், இந்த மாதிரியான சில விஷயங்களில் கலைஞர் கொஞ்சம் இணக்கமாயிருவார். இந்த வேலையை வேலு கரெக்டாக பார்க்குறாரு. ரெகுலராக போயிட்டு மீட் பண்ணிடுவார். ஆமாம், அவருக்கு என்ன தேவையோ கூட போகிறது, பயணிக்கிறது, நீண்ட தூரங்கள் பேசினாலும் ஒரு பழக்கத்துக்கு அவர் இந்த ஜெகத் ரட்சகன், கோசிமணி, ஆற்காடு வீராசாமி, வீரபாண்டியார், துரைமுருகன் இது மாதிரியெல்லாம் இருக்கிற வளையத்துக்குள்ளார தன்னை வேலுவும் ஒரு நபராக மாற்றிக்கொள்கிறார். அதற்கப்புறமேலு ஆர் ராசா நெருக்கமாகிறார், டி.கே. இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி, எங்கள் அப்பா டி.ஆர். பாலு, இதெல்லாம் ஒரு செக்டர். எப்போ பார்த்தாலும் இந்த கோபாலபுரத்துக்குள்ளாரையே காரியமே இல்லைனாலும் எந்நேரமும் உள்ளே இருக்கிற கேரக்டருங்கன்னு ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளார வேலு ஒருவராக மாறுகிறார். இவர் இந்த 89 பீரியட்லேயே ஒரு குறிப்பிட்ட டீம் ஸ்டாலின் பின்னாடி தான் அடுத்த கட்டம் அப்படின்னு கேஎன்ஆர்லேருந்து ஏவா வேலுலேருந்து பொன்முடி இந்த செக்டர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அடுத்த சர்வைவில் நம்ம கலைஞரை நம்பி கிடையாது, நம்ம ஒருத்தர் பின்னாடி நிற்கணுங்கிறப்ப அந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் ஸ்டாலின் பின்னாடி போயிடுறாங்க. அவருக்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் சிக்கலான நிலைகள் இருந்தாலும் அரசியல் வளர்ச்சியில் 89 அவருக்கு மந்திரி கொடுக்கப்படல. கலைஞரோட மகனாக இருந்தாலும் திமுக ஆட்சியில் பிறகு அவர் மேயராக தான் ஆகிறாரு. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருக்கார், மேக்சிமம் சட்டமன்றத்துக்கே வரமாட்டார். அப்போ என்னடா இவர் பின்னாடி நம்ம தப்பான ட்ராக் எடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சவங்க அதற்கு பிறகு மறுபடியும் இவங்க ஜெயலலிதா கிட்ட பகைச்சிக்கிறாரு ஸ்டாலின். ஒருவர் 2 பதவியில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு சட்டத்தை போட்டு உனக்கு மேயர் வேணுமா எம்எல்ஏ வேணுமாங்கிறப்ப இவர்களோட கட்டாயத்தினால தான் அவர் மாநகராட்சி மேயரை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ள சேர்ந்து தான் வற்புறுத்தி தான் நீங்க இங்க இருந்தா தான் லைஃப், அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தானே மேயர்ல போய் என்ன செய்ய போறீங்க, அதுக்கு மேல எதுவும் இல்லை, இல்லை இங்க இருந்து நாளைக்கு நீங்க அடுத்த சிஎம் கிரேடுக்கு போனோம்லன்னு இவங்களோடைய ஒரு சில ஆலோசனைகள்ல தான் அவர் திரும்பி தொடர்றாரு. அந்த தொடர்ந்த பிறகு அப்பயும் நாளைக்கு அவருக்கு ஏதுவான சூழ்நிலைகள் எதுவும் அமையலை. 2006 வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு லிஃப்ட்டும் இல்லாமல் இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்துட்டார். திமுக ஆட்சி வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் கேட்டகரி லீடர்ஸ் எல்லாமே ஒரு முக்கிய இலாக்காக்கள் வந்துட்டாலும் அழகிரியோடைய அரசியல் என்ட்ரி அன்று இந்த கீழே இருந்த எல்லாத்துக்குமே பெரிய அச்சத்தை கொடுத்துருச்சு. ஓகே, இது என்னடா நம்ம எங்க நோக்கி பயணிக்கிறோம், என்ன செய்யறது, அப்படிங்கிறது யார் வளர்றாங்கன்னு தெரியாது, அதிகாரம் எங்க வேணா போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த 2006 இந்த 2011 தான் கைக்கு வந்த காசு எதுக்கு வேணாலும் அடி கோடி கோடியா நாளைக்கு சுரண்டி எடுத்து யார் தன் ஆதரவாளர் தலைவர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டது. இப்போ ராஜாத்தி அம்மா ஒரு செக்டர் பிடிச்சிக்கும், தயாலி அம்மா பின்னாடி ஒரு செக்டர் இருக்கும், செல்வி அக்கா பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, முரசொலி செல்வானா கையில் வச்சுக்குவாங்க, ஸ்டாலின் பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், துர்காமா பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், அழகிரி பின்னாடி இருக்கும், துரை தயாநிதி ஒரு மகன் பின்னாடி ஒரு குரூப் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே யாரோ ஒரு 2 பேரை பிடிச்சிக்கிட்டு இந்த அமைச்சர்கள் எல்லாமே கொண்டு போய் சம்பாரித்து அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் கோடி கோடியாக கொடுத்துட்றது. ஓகே, நான் ஒரு 100 கோடி அடிக்கிறேன்னா அதில் நாளைக்கு ஒரு 30 கோடி அவங்ககிட்ட கொடுத்துட்றது, நான் ஒரு 70 கோடி வச்சுக்கிறது. இப்படியே பண்ணி பண்ணி பண்ணி
அவங்க ஏதோ ஒரு குடும்ப நபர்களின் நிழலை வைத்து வெளிப்படையாக இவர்கள்லாம் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கலைஞரால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குடும்ப நபர்களின் உதவியோட தன்னுடைய ரேடாரை வளர்த்துக்கிட்டே போயிட்டாங்க அதிகாரத்துவத்தை. ஏன்னா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. எப்படி இந்த பணத்தால் மட்டுமே நம்ம வளர்ந்தோம், வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இந்த ஒரு அடையாளம் தான் நம்மளை பெருசாக லிஃப்ட் பண்ணுவோங்கிறப்ப அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா ரொம்ப சர்வாதிகார மனநிலையில் இருப்பாங்க. எது நடந்தா நினைச்சாலும் நடத்தணும். அப்போ நாளைக்கு திரும்பி அந்த அம்மா வந்துருவாங்களோ, இவங்க மகன்கள் பிரச்சனையில் இப்போ இது குடும்ப அரசியலில் இதுக்கு மேலே கை கொடுக்குமோ அப்படிங்கிறப்ப இவர்கள் அப்போ தான் இந்த அரணை காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே பொன்முடி காலேஜ், அங்கிட்டு KN நேரு காலேஜ், அங்கிட்டு கோசி வீராபண்டியார் காலேஜ் கட்டுறாரு. அழகிரி பீரியடுக்கு அப்புறம் இந்த பீரியட்ல தான் காலேஜ் நிறைய எல்லா அமைச்சர்களும் கட்டுறாங்க. ஆமா, ஓகே. குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த தொழில் வெளிப்படையாக செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தாலும் அடித்து நொறுக்கி திமுக அமைச்சர்கள் ஃபுல்லாகவே நாளைக்கு அவர்களுடைய ரேடார் தொழில்கள் வளர ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. அதுக்கப்புறமேலு 2011 அப்புறமேலு கவர்மெண்ட் அடி விழுந்தாலும் அழகிரியோடைய வெளியேற்றத்திற்காக இந்த கும்பல் எல்லாம் காத்திருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் தென் தமிழகத்தின் பொறுப்பாளராக இருக்கார், அங்கே எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவரை என்ன செய்கிறேன்னு தெரியாது. அழகிரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் என்னுடைய ஆதரவு அமைச்சராக இல்லைனாலுமே குஃபானம் பட்டுனீங்கன்னா அங்கே மட்டும்தான் கப்பம் கட்டுவியா அப்படின்னு வம்பிழுத்து அவருக்குன்னு ஒன்று வாங்குவார். ஓகே. இது நிறைய பேருக்கு ஒரு பதட்டமான நிலையை கொடுத்துருது. இங்கேயும் கொடுக்கணும், அங்கேயும் கொடுக்கணும், நீ என்ன மாரி சீட்டு வாங்கிடுவே அப்படிங்குவாரு. அது மாதிரி திடீர்னு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கலைஞர் அழகிரிக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்ததே பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞருக்கு ஏன் திடீர்னு இந்த ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது, அவரை பேச விடாமல் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் பேசியிருந்தா அழகிரியை தலைவராக்கி இருக்கிற மனநிலையில் இருந்தாருங்குவாங்க. இது ராஜாத்தியமாக ஏன்ட சொன்னது. ஓகே. அதனால் அவங்க எங்கே ஸ்டாலினை முன்மொழிய மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யப்பட்டது. அது மாதிரி அவங்க ரொம்ப கலைஞரே ரிசர்வ் பண்ணாங்க, யாருமே கட்சிக்காரவங்க போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி 10 பவுன்சர்ஸ் போட்டு யாரும் வராத அளவுக்கெல்லாம் நாளைக்கு தவிர்த்தாங்க. அதை மீறி போய் பேசுகிற ஒரு சில நபர்களை ஸ்டாலின் அறவே கட்சியிலேருந்து ஒதுக்குனாரு. இந்த நிலையில் இவர்கள் எல்லாம் அந்த கோபாலபுரத்துக்கு கேட் க்ளோஸ் அப்படின்னோடனே இந்த கார் எல்லாம் செனட் ஆஃப் ரோடு திரும்பிடுச்சு. ஓகே. ஸ்டாலின் வீடு தான் இனிமேட்டு ரெகுலராக போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயங்கள் உருவாக்கப்பட போக அந்த சமயத்தில் பொறுமையாக செயல் தலைவராகி அவர் ஆக்சுவலாக கலைஞரை ரொம்ப லாஸ்ட் இது வரைக்கும் விட்டது எப்போ அப்படின்னா, அழகிரியை கட்சியிலிருந்து நீக்கிற வரைக்கும் தான் கலைஞர் ஃப்ரீ அக்சஸில் வச்சுருந்தாங்க. அதை நீக்கினதுக்கப்புறம் இவர் தலைவராக அறிவிக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னொடனே இவங்க இந்த அதர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் திரும்பி செயல் தலைவர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் தலைவராகிறாரு. அவரை ஒதுக்குனதாகவே இருக்குது. கலைஞரை அப்படியே சைலண்ட்டாக வச்சு இவங்க டேக் ஓவர் பண்ணி இவருக்கு தேவையான லாபிகள் செய்கிறப்ப இந்த கும்பலுக்கு தேவையான அனைத்தும் மறைமுகமாக இவரை வைத்து நடந்துருது. இப்போ ஒற்றை தலைமைன்னு நம்ம சொல்கிற மாதிரி திமுக அப்போ ஒரு ரெட்டை தலைமையில் இருந்தது, அப்போ தான் ஒற்றை தலைமை ஆகுது. அழகிரி கிட்ட ஆதரவாக இருந்த பெரியசாமி, தங்கந்தனரசு, KKSR இந்த மாதிரி அந்த பகுதிகளில் முழுமையாக இங்கிட்டு வர ஆரம்பிச்சு திரும்பி சர்வைவல் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு குடை கீழே எல்லாம் வந்துடுறாங்க. என்னதான் அந்த ஒரு குடை கீழே வந்தாலும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்மளோடைய நெருக்கத்தை மீறியோ இல்லை நம்மளை மீறியோ என்றைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நேருவும் வேலுவும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ அவர்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சிக்குள்ளார நம்மளுக்கு இவ்வளோ வாய்ஸ் இருக்குது, இந்த பகுதிக்குள்ளார நாளைக்கு நம்மளே மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாதான் கட்சி நமக்கு பயப்படும் அப்படின்னு சொல்லி காசு மேலே இன்னும் கவனங்கள் அதிகமாகுது. எனக்கு சரியாக பார்த்திங்கன்னா சபரீசன் ஒரு 2000 கோடி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு. அப்போ அதை ஏன் சும்மாவே வைக்கணும், என்கிட்ட கொடுங்க, நான் அதை மல்டிப்ளை பண்ணித்தரேன் அப்படின்னு இவர் வேலை தான் சும்மா இல்லாமல் போய் சபரீசன்ட்டு அதை கொடுங்கங்கிறாரு. ஓகே. சும்மாவே வச்சுருந்தீங்கன்னா ரூம் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் அதை உங்களுக்கு இந்த ரூம் உள்ளார ஒரு 500 கோடி வைக்கிறேன் தம்பி, நீங்கள் பூட்டி 10 வருஷம் கழிச்சு திறந்தாலும் அது அப்படியே தானே இருக்கும், அதுவும் கரையான் பிடிக்கும் கேரான் பிடிக்கும், அதுக்கு என்கிட்ட கூட நான் 10 ஆக்கி தரேன் 5 ஆக்கி தரேன் அப்படிங்கிற ஆசையில் சபரீசன் ஏவா வேலை கேட்டால் கொடுத்துட்றாரு ஒரு 1000 கோடியை.
அடுத்தது ஆர் ராசா கிட்ட இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் எங்கேயோ பண்ணி தரங்குறாரு, நீங்களும் உங்களால் முடிஞ்சதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்ப. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மாலுக்கு திண்டாடுறாங்க, வச்சிருக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அதனால சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ ஏவாவேலு கிட்ட கொடுத்து வச்சுருந்த பணம் இவர் வந்து ஈரோடில் நாமக்கல் சைடில் ஒரு தொழிலதிபர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஓகே, ஸ்பாட் அவுட்டு. அப்போ வந்து வெங்கையா நாயுடு வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிஜேபி கவர்மெண்ட். இந்த சமயத்தில் வந்து பணம் வந்து இவர் வேலுக்கிட்ட கொடுத்தது வந்து மாதம் மாதம் ஒரு தொகை வந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 4 மாதம் நின்றுது. இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாரு, ஆனால் ஸ்டாப் ஆகுது. ஆமாம், நிற்கிது. அப்போ சபரீசன் ரொம்ப விகரஸாக இவரை போட்டு ப்ரெஷர் பண்ணுறப்ப என்ன அப்படிங்கிறப்ப அவர் வந்து இல்லை, நான் அந்த மாதிரி ஒருத்தண்டா கொடுத்தேன், அவன் செத்து போயிட்டான், அவன் எங்கே கொடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு இவர் அந்த பணத்துக்கு மொத்தமாக நாமம் போட்டார். விட்டுட்டாரா சபரீசனும் அவங்களும்? ஓகே, இன்ன வரைக்கும் அது வராதில்ல அந்த பணம். அதுக்கு மேலே சில விஷயங்களை வச்சு கறந்துக்கிட்டாங்களே தவிர, ஆனால் அது வரல. அப்போ இவர் எனக்கு எப்படி நீங்கள் எப்படி மொட்டையாக சொல்லலாம்? நீங்கள் நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற பல பேர் கீழே கமெண்ட் போட வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வித் லோ டாக்குமெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இஃப் யூ நீட் எனி மணி உடனே கான்டாக்ட்னு ஒரு மெசேஜ் எல்லாத்துக்கும் பிளண்ட்டாக வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில். இப்போ நானே ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், ஒரு எம்எஸ்எம்இ ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், ஒரு என்டர்பிரைசஸ் ஃபேக்ட்ரி தான். எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும்னாலும் சரி, 5 லட்சம் வேணும்னாலும், 5 கோடி வேணும்னாலும் சரி, அவங்க எனக்கு எதுவுமே நான் கம்பெனி சர்டிஃபிகேட்டு செக்கு மட்டும் வாங்கிட்டு கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் கொடுக்கறது உங்கள்கிட்ட கேஷு. ஓகே, ஆனால் நான் மாதம் இப்போ 50 லட்சம் வாங்குறீங்கன்னா 10 செக்கு உங்கள்கிட்ட வாங்கிக்குவேன். மாதம் 5 லட்ச ரூபா போட்டு ப்ளஸ் எனக்கு வர வேண்டிய 50,000, 550 போட்டுக்கிறேன்னா அதை நான் செக்கு போட்டு தான் கலெக்ஷன் எடுப்பேன் 10 மாதமும். ஓகே, அப்போ எனக்கு பிளாக்கு ஒயிட் ஆயிடுது, ஓகே, இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுது. உங்களுக்கு கஷ்டம் இல்லாதவனு கொடுத்துட்றேன். அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லை யாரை விட்டு வம்புழுக்கிறேன்னா உங்கள் கம்பெனியை வம்புழுத்து அதுக்கப்புறம் இல்லைன்னா காசு இல்லைன்னா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவேன். ஓகே, இந்த வேலை தான் நடந்து. இதுதான் வேலை பண்ணது. ஆனால் இதில் எங்கேயுமே லாஸ் ஆகலை. இது எல்லா இடத்துலையும் நாளைக்கு டபுள் ட்ரிபிள் ஆச்சு, நிறைய நிறுவனங்கள் அவங்க பேரில் மாறிச்சு, செல் கம்பெனிகள் உருவாச்சு. ஆனால் இவர் திடீர்னு சபரீசனுக்கே காசு கொடுத்து வச்ச இடத்துல வரலன்னு நாளைக்கு இவர் ராக்கெட் விடுறாரு. இப்போ இந்த நிலையில சபரீசன் இவரை போட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது, ஆர் ராசாட்ட கொடுத்தது எங்கேயும் காணா போயிருமோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் மல்டிப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணல. அவர் ஆனால் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருந்திருக்காரு, சேஃப்கார்டாக வச்சிருக்காரு. ஆமாம், அவர் ஒரு சாமியார் மடத்தில் கொடுத்து வச்சிருக்காரு. அவர் எப்பயுமே அங்கே தான் கொடுப்பாரு போல. அதனால அந்த மடத்துல இருந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கம்முன்னு வாங்கி டப்புன்னு கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. பட் வேலு வந்து தண்ணி காட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்தில் கடுப்பான சபரீசன் வந்து அவரை ஒரு சூழ்நிலையில் ஒருமையில் பேச சில வாக்குவாதங்கள் ஏற்பட நிறைய செய்யுது. இவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, வேலு போய் வெங்கையா நாயுடு ஆஃபீஸில் உட்காந்துடுறாரு. ஓகே, நேரம் அங்கே போய்டுறாரு பிஜேபியில ஜாயின் பண்ணுறதுக்கு. அவர் இங்கே இருந்தானடா காசு கேட்பீங்க, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களே. நான் வந்து அங்கே போகிறேன், ஏன்னா அப்போ உங்கள் கவர்மெண்ட்டும் கிடையாது, நான் பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன்னா நீங்கள் எங்கே இங்கே ஏன்ட்ட வரத்துக்கு அப்படின்னு போகிறப்ப முதலமைச்சர் இந்த தகவலை தெரிஞ்சுட்டு அவரை ப்ரெஷர் பண்ணாத, வேணாம், நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவரை ஆட்டி படைக்க முடியும், நீ வெளியில் போயிட்டாரு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்பி கூட்டிகிட்டு வந்து அங்கேயும் அந்த நாயுடு லாபி தான் அவர் போய் நம்பி இருந்தது. ஓகே, வெங்கையா நாயுடு போய் பார்க்கறது காரணமோ அங்கே போனதுக்கப்புறம் திரும்பி இவர் முதலமைச்சர் கூட்டிகிட்டு வந்து வச்ச அப்புறம் இந்த முறை நாளைக்கு இவருக்கு அமைச்சரவை கொடுக்குறப்ப அப்போ நம்மளுக்கு உண்டான காசை நம்மளே சம்பாரிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் துரைமுருகனுக்கு கொடுக்க வேண்டிய, எப்பயுமே திமுக ஆட்சி வந்தாலே துரைமுருகன் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஆனால் அவருக்கு பொதுப்பணியை கொடுக்காம அவருக்கு சும்மா பேருக்கு மைண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு பிடபிள்யூடியை இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தது எல்லாமே இந்த பழைய கணக்கை டேலி பண்ணணுங்கிறதுக்கு தான். என்னைக்கு வேணாலும் அதுவும் இவருக்கு அவருடைய மகனை வளர்த்தணும், அரசியலில் முக்கியமாக கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறப்ப இது நம்ம பணம் கொடுக்காம இருந்தால் நம்ம ஒரு நெகட்டிவான ரோலில் தான் வச்சுருப்பாங்க. இன்னொன்று அவங்க கணக்கே தேவை வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப தான் இவரோட இந்த கட்சிக்குள்ளார இன்னும் அந்த இவருக்கு உண்டான ரேடாரை உருவாக்குறது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நாமக்கல்ல ராஜேஷாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கிறாரு, அது மாதிரி சேலத்தில் வந்து ராஜேந்திரன் சொல்லி பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இப்போ டூரிசம் மினிஸ்டராக இருக்காரு. முதல்ல வந்து மந்திரி கொடுக்கல, இப்போ இவர் ஃபைட் பண்ணி தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த கொங்கு பகுதியிலேயே கரூர் சைட்லேருந்து, நாமக்கல்லேருந்து, ராசிபுரம், இந்த ஈரோடு, சேலம், இந்த பகுதிகளில் கோயம்புத்தூர் வரைக்கும் இப்போ மீனா ஜெயக்குமார்னு அங்கே ஒன்று அந்த அம்மா வீட்டு கூட ரைடு கூட போச்சு. எல்லாமே வந்து இவருடைய ஆதரவாளர்கள். ஓகே, இவர் நினச்சா எம்எல்ஏ வாங்கி தர முடியும், இவர் நினச்சா கவுன்சிலர் வாங்கி கொடுக்க முடியும், இவர் நினச்சா மந்திரி வாங்கி கொடுக்க முடியும், இவர் நினச்சா ராஜ்யசபா எம்பி வாங்கி கொடுக்க முடியுங்கிற மாதிரி
கீழே மாவட்டத்துக்குள்ளார எல்லா பகுதிகளிலும் தன்னோட இடத்தை மீறியும் இவருடைய ரேடார் விரிய ஆரம்பித்தது இந்த 5 ஆண்டு காலங்களில். இந்த காசுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கட்சியவே நாளைக்கு நீ என்னை அனுசரிச்சாதான் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காலி பண்ணலாம்னு நினைக்கக்கூடாதுல்ல. இப்போ எப்படி காலி பண்ணுவீங்க? இவ்வளோ ஆட்கள், அவருடைய ஆட்களே இவ்வளோ பேர் சட்டமன்ற உறுப்பினரா, நான் சொல்கிறேன் நிறையா பேருக்கு கீழேயே இவரு தான் எனக்கு பாசுங்குவான். ஏவவேலு தான். ஓகே. அந்தியூர் செல்வராஜ் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறப்ப எம்பி ஃபண்டு கேட்டாலும் கேந்திர வித்தியில் சீட்டு கேட்டால் கூட போய் வேலுக்கிட்ட சொல்லுங்கங்க அப்போ தான் தருவாங்குவார், மந்திரிங்களே கேட்டாலும். ஓகே. அந்த அளவுக்கு இவர் வச்சிருக்கிற ஆளுங்க இவருக்குன்னு உண்டான ஒரு டீமை கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என் கழுத்தில் கத்தி வச்சு முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த கட்சிக்குள்ளார தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குறதே இப்போ இன்னொன்னும் சொல்கிறாங்க. பிஜேபி என்னைக்கு வேணாலும் திமுகவை கபலீகரம் செய்யும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஜேபி கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நாள் வரும்போது ஏவா வேலு அப்போ இந்த கூட்டத்தோட போய் பிஜேபி கிட்ட இங்கே பாரு என்கிட்ட இந்த கட்சியில் இவ்வளோ இருக்குது, நாளைக்கு எனக்கு என்ன செய்கிற நீ இல்லை, நீ சொல்கிற ஆள் பின்னாடி நான் ஒரு சினாரியோக்கே சொல்கிறேன். இப்போ கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சமயத்தில் நாளைக்கு திமுகவோட கட்சி வந்து கனிமொழி கைக்கு போகணும்னு பிஜேபி முடிவெடுக்குதுன்னா அப்போ பிஜேபி ஆட்டி வைக்கிற மாதிரி ஏவா வேலு கனிமொழி பின்னாடி இருப்பார் தன் தேவைக்காக. கட்டாயம் போவார். ஏன்னா அவ்வளவு சூழல் இருக்கு அவர்கிட்ட. பிஜேபி கிட்ட அடிச்சு உடச்சு கொண்டுட்டு போய் சேர்த்தாலும் எப்படி இருந்தாலும் கனிமொழிக்கு அடுத்த செகண்ட் லீடர் யாரு? ஏவாவேலு. அவ்வளோதான். என் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் இந்த எக்ஸ்ட்ரா வேலையை செய்கிறேன். இது தலைமைக்கு தெரியாதான்னு தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே எதான் சொல்கிறாங்களே அந்த சமயத்தில் கோபம் இருக்கிறப்ப நாளைக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பின்னு இப்போ பணமர்த்திப்பட்டி ராஜேந்திரன் அவர் தேர்தலுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நாளைக்கு நிறையா செலவு பண்ணல, அவர் அமுக்கிக்கிட்டாரு. அதுமாரி உள்ளாட்சி தேர்தலையும் அவர் சரியாக செலவு பண்ணாமல் தான் அங்கே சேலத்தில் தோற்று போச்சு. அவரை போய் ஏதாவது வம்பிழுத்தாலும் இவருக்கு உளவுத்துறை கைக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சருக்கு அப்போ தான் எல்லா விஷயமும் பட்ட வெளிச்சமாக தெரிய வருதுன்ட்டு தான் அவருக்கு மந்திரி கொடுக்காம க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்போ வேலு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப தூக்கி எறிஞ்சவர் இப்போ திரும்பி வேலு அவருடைய நெருக்கத்தை காட்டி அவருக்கு இப்போ மந்திரி வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே. செந்தில் பாலாஜியை மீறி மேடையில் ஏறி ஒரு அம்மா புடவையை கட்டிட்டு ஒம்பழுத்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாவட்ட சிலர் எம்எல்ஏ பற்றிலாம். அது இவங்களோடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அடையாளம் வாங்கி கொடுத்ததெல்லாம் இவங்க தான். இவர் வீட்டில் போக வேண்டிய ரைடெல்லாம் 2-3 தடவை இப்போ இந்த லாஸ்ட் பிஜேபி ரைடில் கூட அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு ரைடு. ஓகே. இது மாதிரி அந்த தொடர்ச்சியான பல பகுதிகளில் இவரோடைய கை வந்து விரிந்திருக்கிறது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் யாருக்கு கோயிலோட அறங்காவலர் குழு தலைவர்களே 65% மேலே ஏவாவேலு சொன்ன ஆட்கள் தான் போட்டிருக்காங்க. சேகர் பாபு இவர் சொல்கிறவர் தான் போட்டிருக்காரு. ஓகே. அது இங்கன்னா வேற வேற ஆளை ஏதோ கோடு அதையும் பிரிக்கிறீங்க. 2 பேரும் ஒன்று தான், எல்லாம் ஒரே ஆளுங்க தானே. அண்ணாமலை கிட்டேயே ஏவாவேலு எப்படி நெருங்குறாரு அப்படின்னா ஏவாவேலு வீட்டுக்கு ரைடு வருது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக சொல்கிறாரு, இங்கே மட்டுமா நடக்குது, இப்போ நேரும் அதே வார்த்தை தானே சொல்கிறாரு, லட்சக்கணக்கில் தப்பு பண்ணுறான், அது ஏன் என் வீட்டுக்கு மட்டும் வர அப்படின்னு அவர் இந்த தந்தி டிவி பேட்டியில் தானே சொன்னார். அது மாதிரி ஏவாவேலு மந்திரியோட இலாக்காவில் தவறு நடக்குது, இலாக்காக்குள்ளார ரைடு போகிறீங்க, ஆனால் மந்திரி வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, என் வீட்டுக்கு ஏன்டா வரீங்கன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக கேட்டார். அதாவது மணலுக்கு போகிறீங்க ஆனால் துரைமுருகன் வீட்டுக்கு போகல, என் வீட்டுக்கு ஏன் வரீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு தூரம் அவர் டார்கெட் செய்யப்படுகிறாருங்கிற ஒரு வெளிப்படையான விரக்தியில் தெரிவிக்கிறார். கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலையை பார்த்து எந்திரிச்சு நின்று ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு ஏவாவேலு. ஓகே. 100 ரூபா நாணயம் கலைஞருக்கு வெளியிடுறப்ப ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்தில் இருக்கிறப்ப ஏவாவேலு வேகமாக கனிமொழியை நவருங்க அவரை முன்னாடி விடுங்கிறாரு. யார்? கலைஞருடைய மகளை நவருங்க பின்னாடி போங்கன்னு சொல்லி ஒருத்தரை முன்னாடி விட சொல்கிறாரு. ராஜ்நாத் சிங்கை வழி விட சொல்கிறாரு. யாரை விட சொல்கிறாருன்னா அண்ணாமலைக்கு. ஓ ஓகே. இந்த அளவுக்கு அதாவது லாபி நடந்துருச்சு. அடிக்கிறாரு அண்ணாமலையோட தான் ரைடு அடிக்கிறாரு. அந்த லாபியை கிரியேட் பண்ணி கடைசியாக இவர்கள் எப்படி திரும்பி அண்ணாமலை மூலியமாக காரியமும் சாதிக்கிறாருன்னா சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக போட சொல்லி கவர்மெண்ட் முன்னிமொழியுது. ஆனால் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது கிணத்துல போட்ட கல்லாவது 2வது தடவை போது அப்படியே பெண்டிங் போட்டு வச்சுறாரு. ரிட்டன் அனுப்பிச்சா தானே திரும்பி அனுப்புவேன் அங்கேயே கிடக்கட்டும்னு. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக ஒருத்தரை போடுறாங்க. அவருடைய யார் அந்த பரிந்துரைனா ஏவாவேலு சொன்னது, இப்போ போட்ட சேர்மன். ஓகே. ஆனால் இந்த சேர்மனு அண்ணாமலை கவர்னர்கிட்ட சொல்லி ஓகே ஆகுது.
ஓகே, ஏன்னா இவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இவங்களுக்குள்ளார பணங்கள் கைமாற்றங்கள் ஆயிருச்சு. ஏவா வெளுட்டை, அதாவது அண்ணாமலை அடிக்கிறது போலீஸ்காரன் மாதிரி என்னைய கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னா தான் அடிப்பாங்க போலீஸு. அது மாதிரி வேலு அடித்து தான் பக்கத்து வர வச்சிடுறாரு. பெரிய தொகைகள் கைமாறுது, இவர்களுக்குள்ளார பிரியங்கள் கைமாறுது. அந்யூன்யமான பிறகு இவருக்கு தேவையானது இங்கேயும் நடக்குது. இவருக்கு தேவையான டிஎன்பிசி சேர்மன் வரைக்கும் போடுறாங்கிறப்ப இவர்களுக்குள்ளார அந்த பெட்டிகள் கைமாற ஆரம்பிச்சது. உறவுகள் மேம்பட்டோன்னா, ஆனால் தான் சர்வைவ் ஆகிட்டோமா முடிஞ்சு போச்சு. இப்போ இதே நிலையை நாளைக்கு பிஜேபி தேவைப்பட்டால் ஏவாவில் வைத்து செய்து கொள்ளலாம். அந்த சூழலோ வாய்ப்போ இருக்கு. அவர் அதை நோக்கி தான் பயணிக்கிறது. நீ இப்போ என்னை முன்ன மாதிரி நீ ஈஸியான காலி பண்ண முடியாது, என் பின்னாடி கட்சியில் பாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் கொண்டுட்டு போறாரு. இப்போ இது பத்தாததுக்கு தன்னை இன்னும் மேலும் பலப்படுத்திக்க நாளைக்கு தேமுதிக உள்ள கூட்டிட்டு வர்றாரு. இப்போ திமுகக்குள்ளார இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரையும் இருக்கிற மிகப்பெரிய மன வருத்தம், எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு தேமுதிகவுக்கு ஏன் இவ்வளோ அதீத முக்கியத்துவம்? எது கேட்டாலும் சரி, 250 கோடி ரூபா பணம் கேட்டால் சரி, 10 எம்எல்ஏ சீட்டு கேட்டால் சரி, ராஜ்யசபா கேட்டால் சரி, ஒரு நெகோசியேஷனுக்கு அவங்க ரெடி ஆகலை. முதலமைச்சரே 8 விசிகாவுக்கு 8 தேமுதிகவுக்குன்னு பேசி முடிங்கன்னா ஏவா வேலுக்கிட்ட அந்த அம்மா 10லேருந்து கீழே இறங்கலை. அந்த 10லையும் இந்த 10 தொகுதி தான் அப்படின்னதுலையும் விருதுநகர், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் இது 3ம் நாளைக்கு இவங்க ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. டிஎம்கே விட்டு கொடுக்கல. ஆனால் கலைஞர் சமாதியில் போய் ஸ்டாலின் ஒரு வேட்பாளர் பட்டியல் வைக்கிறப்ப அந்த 3 வேட்பாளர்களோடதும் அந்த பேர் அதில் இருக்குங்கிறப்ப பிரேமலதா அவர்கள் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நாங்கள் இன்னும் எங்கள் தொகுதி பங்கிட முடியல, அதுக்குள்ளார நாங்கள் கேட்குற தொகுதியெலாம் நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சா நான் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவேன். ஓகே, அப்படிங்கிறப்ப துரைமுருகன் சொன்னாராம், நாளைக்கு நான் அந்த கட்சியோட போச்சலாரு, எனக்கு அந்த ஃபைலுக்குள்ளார பேப்பர் இருந்துச்சானே தெரியும், அது அந்த பேப்பரில் என் பேர் இருக்குதானே எனக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ இருக்க பிரேமலதாவுக்கு விருதுநகர், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் தொகுதியோட உள்ள கேண்டிடேட் இருக்காங்கன்னு தெரியுது. இது என்னன்னா, இந்த 1000 கோடி ரூபா பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமேலே தான் ஏதோ எடுத்து கட்டி ஏதாவது பெரிய தொகையை இழந்துவிட்டு ஏதோ சின்னதாக செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. ஒரு சொல்லணும்னா இப்போ நம்ம கிட்ட ஒருத்தன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போயிருப்பான், காசை கூறானா கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா சரி இப்போ இதை கஷ்டத்தில் இருக்கான் செஞ்சிருவான், அதுவும் நம்மளே இவ்வளோ ஆசையாக வரான்லான்னு நினைப்போம்ல. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கலைஞர் டிவியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு திடீர்னு ஏவாவில் இறங்குறாரு. ஓகே, அங்கே இருக்கிற சில பெண் பத்திரிகையாளர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் திடீர்னு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேல இந்த லைவ் கிட்டெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கும் 2 கோடி 3 கோடி அதுவே ஒரு லைவ் கிட்டு, அது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் லைவ் கிட்டு வாங்கி தராரு. எல்லா மாவட்டத்துக்கும் தனியாக கார் வாங்கி திடீர்னு அப்படியே சேனல் பூம் ஆகி கொஞ்சம் அதெல்லாம் இவர் பண்ணுறாரு. கலைஞர் டிவிக்கு அதை திருமாவேலன் விகடனில் இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பேக்கு ஒரு பெரிய ஹெட்டாக போடுறாரு. அப்புறமேல முரசொலிக்கு ஃபுல்லாக சம்பளம் போட ஆரம்பிக்கிறாரு, டிஜிட்டல் பிரிண்டிங் வாங்குறாரு, கலருக்கு போடுறாரு. இது மாதிரி முரசொலி இது கலைஞர் டிவி, ஸ்டாலின் வீட்டில் இருக்கக்கூடிய நெருங்கிய வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் போடுறது, காய்கறி வாங்குறது. இப்போ கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சு தம்பி, இவர் விஜயாண்டனோடது, என்ன இன்னைக்கு மதியம் என்ன சிஎம் சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டோன்னா உடனே சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏவாவேலு அப்டேட்டடாக இருப்பார். இப்போ எப்படி நான் உண்மையிலே அப்புறம் இந்த ஃபைலுக்குள்ளார இருக்க தெரிஞ்சதுன்னா டைப்ரைட்டர் அடிக்கிறவங்க ஏவாவேலு தான் சம்பளம் போடுவார். ஓகே, அதுல ஒரு விஷயம், இவ்வளவு ரகசியங்கள் தெரிஞ்சாலும் ஆனா நீ போய் அந்த உண்மையை எப்படி சொன்ன பிரேமலதாட்ட, நீங்க கேட்ட 3 தொகுதி பாருங்க அவர் அறிவிக்க போறாரு அப்படின்னு நீ யாரை காட்டி கொடுத்தா, யாரை காப்பாற்ற முயற்சி பண்ண? அந்த அளவுக்கு பிரேமலதாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். நீங்க இப்ப இந்த சிஎம் ஆனப்ப இந்த 2, 3, 4, 5 டிஃபெண்டர் மட்டும்தான் ரெட் ஜெயின்ட்ல இருக்கிறது. இப்போ புதுசாக ஒரு கார் வச்சிருக்காருல, அது வந்து பேரம்பேரில் இருக்குது, இன்பன் உதயநிதி பேரில். அந்த பழைய அவர் யூஸ் பண்ண கார் இப்போ உதயநிதி யூஸ் பண்ணுறாரு. இப்போ மட்டும்தான் இவங்க குடும்பத்துக்குள்ளார பயன்படுத்துகிற கார்கள் ஏதோ இவர்கள் நிறுவனம் பேரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் குரூசர் 27, 28, அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ரோவர் எவ்வளோ ஆல்நைன் இதெல்லாம் இருக்கும். எடுத்து போட்டு பாருங்க, எல்லாமே அருணை காலேஜ் பேரில் தான் இருக்கும். எல்லாமே முதலமைச்சர் பயன்படுத்துகிற கார்கள் முதற்கொண்டு வீட்டில் தேவையான மல்லிகை ஜாமான், வேலை செய்கிறவங்க சம்பளத்துலேருந்து மொத்த கஸ்டடியும் இவர் எடுத்துடுறாரு. இப்போ இந்த நிலையில் தேமுதிக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ முக்கியத்துவங்கள் கொடுக்குறப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ளார இவ்வளோ மன வருத்தங்கள் வந்தாலுமே ஏன் இவ்வளவு செய்கிறாரு? இப்போ அவருடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கும் இவருக்கும் பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அவர் வந்து இவருக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கவர் எப்படா தின்ன காலி ஆகும்னு நினைக்கிறாரு.
கதிரானந்த் நிறைய தடவை தோக்கறதுக்கே இவருடைய முயற்சிகள் பங்குகள் ஜாஸ்தியா இருந்துச்சுங்கிறாங்க. இப்ப நாளைக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு, நெக்கில் தானே ஜெயிச்சாரு போன தடவை எம்பி எல்லாம். வெரி ஃபியூ. போன முறை நிறைய ஓட்டு வாங்கினாரு, அதுக்கு முதல் முறை எலெக்ஷன் கேன்சல் ஆகி ஏசி சண்முகத்தை ஏத்து நின்னப்பெல்லாம் இவர் வந்து அப்பயே அது தலை தூக்க கூடாது மகன் அப்படின்னு. இப்பயும் நாளைக்கு துரைமுருகன் உடல் மூப்பு காரணமா ஏபி நந்தகுமார் எங்க மந்திரி ஆயிடுவாரோ, அப்பயும் இந்த தெலுங்கு பேசக்கூடிய லாபிலாம் இல்ல, அந்த பிரியத்தையும் மீறி அவர் ஜெயிச்சிடக்கூடாது, இவருக்கு அப்புறம் அங்கே ஒரு கை ஓங்கிடக்கூடாது, அந்த பகுதியும் நம்ம பக்கத்து வரணும் அப்படிங்கிறதுக்கு 3 தொகுதியோடைய மாவட்ட செயலாளராக இருக்கார். அணைக்கட்டு, வேலூர், அப்புறம் குடியாத்தம். இல்லை அணைக்கட்டுலேயே நாளைக்கு ஏபி நந்தகுமாரை மட்டும் விட்டுட்டு அங்கே வேலூரில் கார்த்தியை விட்டார், இவர் ஆதரவாளர், முழுமையான ஆதரவாளர். அதுக்கப்பாற்பட்டு குடியாத்தத்தை நல்லா டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதி கொண்டு போய் தேமுதிக விட்டார். திரும்பி இவருடைய லாபி அங்கே வர மாதிரி. அந்த ஊர் கேண்டிடேட் கூட இல்லை அவர், அந்த குடியாத்தமும் கிடையாது, அவரு காட்பாடி. ஆமாம். ஆனால் நாளைக்கு இவருக்கு வந்து இவர் மாவட்டத்துக்குள்ளாரே இருக்கிற 3ல் 2 நாளைக்கு இவரோடைய ஆளுங்க கிட்ட இறக்கி விட்டார். எந்த இடத்துலையுமே சரி, ஏவாவேலு இன்னைக்கு தேமுதிகவுக்கு அதிகமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் கொடுத்துருந்தாலும், நல்ல சாதகமான இடங்களை கொடுத்துருந்தாலும் 1-2ல் நெகோசியேட் பண்ணாமல் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் கூட நினைச்சேன் இந்த தெலுங்கு லாபி பிரியம் அந்த பாசம் 2 பேரும் பிரேமலதாவும் ஏவாவேலும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒன்றா குலதெய்வமே ஒன்று அப்படிங்கிறாங்க. அதனால பண்ணுறாரா முதலமைச்சர் இதுக்கு ஏன் செவி சாய்க்கிறாரு? சரி அவருக்கும் அந்த மொழி பாசம் இருக்கும் போலன்னு நினச்சா இப்போதான் புரிய வருது. இவர்கள் விஜயபிரபாகர் நடுவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், கொஞ்சம் அமைதியாகவே இருந்தார். இந்த அறிவிச்செல்லாம் கூட கூட்டணிலாம் சொல்லி கூட வெளியே வரல அவர் எதுவும். ஆமாம், இல்லை அவருக்கு திமுக பிடிக்காமல் இருந்துச்சு. அப்புறம் திரும்பி வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிற அந்த 10 தொகுதியை கையெழுத்து போடுறப்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் மேடையில் பேசுகிறப்ப சொன்னார், நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன், நான் வந்து உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னாலும் இப்போ ஏன் எம்எல்ஏவில் நிற்கிறாரு அப்படின்னா, இவருக்கு எம்எல்ஏ பதவி தேர்தல் முடிந்த பிறகு ஏவாவேலோட பேத்திக்கு விஜயபிரபாகரை சம்பந்தம் செய்ய போகிறாங்க. ஓகே, அதாவது ஏவாவேலும் ஏவாவேலும் பிரேமலதாவும் சம்பந்தியாக போகிறாங்க. இவரோடைய பேத்தியை திருமணம் பண்ணி கொடுக்குறப்ப அவர் விஜயபிரபாகர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் தான் இவருக்கு தகுதின்னு சொல்லி இந்த குடும்பத்தை ஏன் இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்தார் ஏவாவேலு, ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு எல்லாத்தையும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை டம்மி செய்து அந்த கூட்டணி குழுக்குள்ளாரே பேச்சுவார்த்தை குழுவிலே ஏவாவேலும் நேரும் ராஜ்யம் பண்ணி இந்த குடும்பத்தை தூக்கிட்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம், இவர்கள் தனிப்பட்ட முறையில் அதிகாரமிக்க குடும்பத்துடன் சம்பந்தம் பண்ணி கொள்வதற்கும் இவர்களை அதிகாரத்துவத்துக்கு வளர்த்துக்கிறதுக்கும் இதே வேலை. இப்போ இதே தான் நேரு ஏற்கனவே பண்ணார். தனலட்சுமி சீனிவாசனும் இதே தான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆர் ராசா பினாமியானாங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூரில் கட்டினாங்க, அங்கே பொது தொகுதி பெரம்பலூர் ஆயிடுது. ஆர் ராசா ஊட்டிக்கு போயிடுறாரு. இவர்கள் ரெட்டியார்கள்னோன்னா நேருக்கிட்ட நெருக்கமாக வராங்க. அப்போ கதிரவனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு அவர் ஆஃபர் கேட்குறாரு. இவர் உடனே திமுகவில் கூப்பிட்டு வந்து கதிரவனை எம்எல்ஏ ஆக்குறாரு. யார்? இந்த கிட்னி ஓகே, அவரை வந்து எம்எல்ஏ ஆக்குறாரு. இவர்கள் எம்எல்ஏ ஆன உடனே நேரு குடும்பமும் தனலட்சுமி குடும்பமும் சம்மந்தி ஆயிட்டாங்க. இப்போ நேருவோட பணங்கள் தனலட்சுமி மூலமாக போய் அவங்க திரும்பி நாளைக்கு இப்போ பெரிய வாஸ்ட் முன்னாடிலாம் பெரம்பலூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ், இப்போ நாளைக்கு 10-20 காலேஜுன்னு ஆக போக முதலமைச்சர் குடும்பத்தோட நெருக்கமாகி தனலட்சுமி அவங்களோட ஃபண்டு ஃப்ளோக்கும் சோர்ஸ் ஆகி இப்போ தமிழ்நாடு முழுக்க அவர்களுடைய பணம் இல்லாத கல்லூரியில் நார்த்துக்கெல்லாம் அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறப்ப இவர்கள் இவ்வளவு செல்வாக்கானது தன் குடும்ப தேவைக்காக பண்ணாங்க. அலிகேஷன்ஸ் வருது, எஸ்ஐடி போட சொல்றாங்க கிட்னி திருட்டு சார்பா. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எழக்கூடிய நிலையிலும் ஆனால் அந்த எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லாம அறிவிக்கிறாங்க. திரும்பி கேண்டிடேட்டா போடுறீங்க. உயர்நீதிமன்றம் இதுக்கு சிறப்பு விசாரணை குழு போடுங்கன்னு சொன்னதை தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த தனி நீதிபதியோடைய தீர்ப்பை ரத்து பண்ணுங்கன்னு இதுவரைக்கும் எஸ்ஐடி போடாம தப்பு நடந்திருக்கு. இதே 41 பேர் மரணத்தில் கரூரில் விஜய் வந்து செந்தில் பாலாஜி பேரை சொல்லி பாட்டு பாடினப்போ வீசப்படல செருப்பு. இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேர் இந்த மாதிரி கிட்னி திருட்டில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னப்போ தான் முதல் சிரிப்பே பறக்குது. இதை கவர்மெண்ட் மூடி மறைக்க நினைக்குது. அவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு. இதே குடும்ப பிரச்சனைக்காக அவர் ரெட்டியார் லாபி வளர்க்குறதுக்காக மணச்சநல்லூரில் ரெட்டியார் ஒன்றிய செயலாளர், முசிறியில் யூனியன் சேர்மனு ரெட்டியார், இவர் கதிரவன் எம்எல்ஏ ரெட்டியார், நேரு மந்திரி ரெட்டியார், அருண் நேரு பெரம்பலூர் எம்பி ரெட்டியார்னு
முத்திரையரும் முக்குளத்தோரும் அதீதமாக வாழ்ந்த சமூக பகுதியில் இப்போ ரெட்டியார் லாபி தான் கை வாங்கி ஆடுதுங்கிற மாதிரி இவர் திருவண்ணாமலையில் தமிழர்களின் வாக்கெல்லாம் குறைச்சி அங்கே திருவண்ணாமலையவே ஒரு தெலுங்கு லாபி மாதிரி ஆக்கி அந்த கோயிலுக்கு போனால் கூட நம்ம ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு மாற்றி அங்கே இவர்களும் பிரேமலதாவும் இவங்களும் சம்மந்தி ஆகிறதுக்கு அந்த பகுதி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பகுதியை பிரிச்சுட்டு போய் ஆந்திராலே சேர்க்கிறேன் பாருங்கிற மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி ஃபீல் இப்போ திருவண்ணாமலை. ஆமாம், இப்போ இந்த மொழி அரசியலுக்குள்ளார வந்து இப்போ திமுக 16 பேருக்கு வெறும் தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இந்த மாதிரி நாயுடு ரெட்டியார் லாபிகள் இங்கே அதிகரித்து இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை நம்ம வாழ்றதையே சீமான் சொல்றது நிதர்சனம் ஆயிருமோ, நம்ம வாழ்றதுக்கே இங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் நான் அவராச்சும் ஆளணும்னு கேட்குறாரு. என் மக்களை நானே வாழ்வேன் நாளே ஆள்வேன்னு இவங்கெல்லாம் நாளைக்கு வாழ்கிறதுக்கே நமக்கு வழி இல்லாமல் பண்ணிடுவாங்க போலங்கிற மாதிரி காசு மட்டும் இருந்தால் போதும் எதையும் செய்யலாம்னு நினைக்கிறாரு. அதே திருவண்ணாமலையில் எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த பெரிய சாமி இருக்கிற ஊரில் ஒருத்தன் ஆடுவான், ஆனால் சாமி ஆட விட்டு தான் வேடிக்கை பார்க்கும், எங்கே அதுக்கு கட்டம் கட்டணும்னு தெரியும்னு நினப்பாங்க, சொல்லுவாங்க அடிக்கடி. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் கண்டிப்பாக நம்புறது, ஏன்னா நான் பயங்கரமான திருவண்ணாமலையார் பக்தர். ஓகே, அதனால கண்டிப்பாக இது எவ்வளோ நாள் இந்த ஆட்டம் ஓடுதுன்னு நானும் பார்க்க தான். எவ்வளோ மெக்கானிக்னு சொன்னீங்க, இறுதி அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கில் தொடங்குறாரு நீங்கள், எவ்வளோ தான் சொத்து மதிப்பு இருக்குது இன்றைக்கி மதிப்பு? அது அமலாக்கத்துறைக்கே தெரியலன்ட்டாங்க. இல்லை உண்மையிலேயே அந்த ரைடு போயிட்டு வந்தப்போ நான் அண்ணாமலை கிட்ட ஷேடோ இல்லை, அப்போ அண்ணாமலை கேட்டார் எவ்வளோ ஃபிக்ஸேஷன் பண்ணலாம், என்ன ரஃபாக எங்கெங்கே உங்களோட ஒரு ஸ்பெல் பண்ண முடிஞ்சுன்னு, அதுக்கு என்னால் முடியலன்றான். ஓகே, டைம் கொடுங்கன்னு ஈடியாலே முடியலன்ட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய பினாமிகள் வளையம்கள்ங்கிறது பயங்கர ஒரு பெரிய ரேடாரில் விரிஞ்சு இருந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. பட் பணம்லாம் கணக்கிட முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்கிறார். எவ்வளோ நாள் இது நடக்குது, அவர்கள் போடக்கூடிய இந்த கெட்டவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் என்பவர் எதுக்குங்கிற மாதிரி இவருடைய எண்ண ஓட்டங்கள் பலிக்கிறதா அல்லது எதுனா நடக்கிறதுன்னு பார்ப்போம்ண்ணே. நன்றி.